Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது பாசி பருப்பு கச்சோரி, அதாவது மூங் தால் கச்சோரின்னு சொல்லுவோம். இது வந்து என்னென்னா ஸ்டஃபிங் வந்து உள்ளே நம்ம ரெடி பண்ணணும். அது மேல் மாவு வந்து நம்ம மைதா மாவு, கொஞ்சமாக வந்து கீ வந்து நம்ம நல்லா சூடு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும், கொஞ்சமாக சால்ட்டு. இது மேல் மாவு. உள்ள ஸ்டஃபிங்க்கு வந்து என்னென்ன நம்ம போட போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்ம 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்குறோம். அதாவது இது வந்து 200 கிராம்ஸ் மைதா மாவு. பாசி பருப்பு நான் 2 ஹவர்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நம்ம பாதி அளவு இருந்தாலே போதும். இதை வந்து என்னென்னா லைட்டாக நம்ம கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அதாவது மாங்காய் பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 சிட்டிகை நம்ம மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கீ வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறணும். அடுத்தது நம்ம இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாவு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீ வந்து சூடு பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப மஸ்ட்டு. இது நல்லா சால்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சேர்த்து பிடிச்சா, அதாவது கீ போட்டு பிசைஞ்சதுக்கப்புறம் அப்படியே சேர்த்து பிடிச்சின்னா நல்லா ஒரு பிடி நிற்கணும். அது வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ நெய் வந்து சூடாயிடுச்சு. இது நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி பார்க்கணும். இப்போ எடுத்திங்கன்னா இது வந்து உடையுது. இன்னுமே நல்லா பிசையணும். நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நிற்கிது. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நிறையா விட்டுற வேண்டாம். இது சப்பாத்தி மாவு வந்து நம்ம எப்படி பிசைகிறோமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சாலே போதும். நல்லா பிசைஞ்சிட்டோம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஆயில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு 30 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறணும். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இது ஒரு சைடில் வச்சுக்கலாம். அடுத்தது ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். நம்ம பாசி பருப்பை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம், ஒரே ஒரு சுத்துட்டு எடுத்துக்கலாம். இதை மூடிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், அதாவது கொஞ்சம் மசிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் கச்சோரி. ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் இல்லைனா கீ, ரெண்டில் எது வேணாலும் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கூட கொஞ்சமாக பெருங்காயம், இது நல்லா புரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆம்ச்சூர் பவுடர், அதாவது ட்ரை மேங்கோ பவுடர். இது வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மைக்காக போடுறோம். ஒரு சிலருக்கு வந்து சுக்கு பொடி பிடிச்சதுனால சுக்கு பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா எண்ணெயிலேயே வதக்கிட்டு இப்போ நம்ம கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் இதையும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டோம். கடலை மாவு கூடயே ஆட் பண்ணி வச்சுட்டேன். இது நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு கலர் வந்து வேணும்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற, அதாவது கொரகொரப்பாக அரைச்சி வச்சு பாசிப்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம வதக்கணும். ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கணும். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மினிமம் வந்து 1 நிமிஷமாவது வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா அப்படியே சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். அதாவது நல்லா உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து என்னென்னா ஈரப்பதம் இருக்குது, அது இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கட்டியாக இருந்துச்சுன்னா அப்படியே தட்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி வந்து மேல் மாவு ரெடி பண்ணியாச்சு. அது கூட உள்ளே வச்சுட்டு நம்ம பூரி மாதிரி சுட்டு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் காய வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காயிட்டும். நான் சிம்மில் வச்சிடலாம். ஒரு 30 மினிட்ஸ் ஆயிருக்கு. நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷமாவது இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருட்டிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு உருண்டைகளாக இதே மாதிரி எடுத்துக்கலாம். இது மாதிரி 6 உருண்டைகள் எடுத்துட்டோம். இது நல்லா
உருட்டிக்கலாம். கொஞ்சமாக கையில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது ஸ்டஃபிங் வந்து உள்ளே வச்சுக்கலாம். இந்த மாவை நல்லா பிரித்து விட்டுக்கலாம். கையிலே பிரித்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பாசிப்பருப்பு மாவு வச்சுருக்குறோம். இதைய கையில் எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ நம்ம இதில் வச்சிடலாம். அதாவது இது ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி. அடுத்தது இதை அப்படியே சேர்த்திக்கலாம். எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா மாவு நம்ம அதை எடுத்துக்கலாம். இந்த மாவு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம். லைட்டாக நம்ம எண்ணெயை வந்து கையில் தொட்டுட்டு ஈவனாக பரப்பிக்கலாம். கொஞ்சமாக மாவு போட்டுக்கலாம். இப்போது பொறுமையாக நம்ம தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி மீதி எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லை. மோஸ்ட்லி பார்த்தோன்னா அந்த ஸ்டஃபிங் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஆப்ஷன் இப்படி பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இப்போதைய அப்படியே கையில் வந்து வச்சு மடிச்சுக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா மாவை நம்ம எடுத்துக்கலாம். இது அப்படியே நீங்கள் பொறுமையாக தேய்க்கணும். இதில் இருக்கிற ஏர் அப்படியே லைட்டாக ரிலீஸ் ஆகிடும். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் சிம்மில் வச்சாச்சு. மெதுவாக, அதாவது சிம்மில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. அப்படியே நல்லா ஊதிட்டு வரும். அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எடுத்துக்கலாம். இது நல்லா பொன்னிறாயிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா உப்பு நல்லா வீங்கி வந்திருக்கு. சிம்மில் வச்சுக்கலாம். இது வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே மேலே வரும். கொஞ்சம் டைம் ஆக அப்படியே வந்து நடுவுலேருந்து நல்லா உப்பி வரும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது என்னென்னா பொறுமையாக திருப்பணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா என்ன ஆகுனா தீஞ்சு போயிடும். நம்ம அதனால் இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வேக வைக்கணும். இப்போது திருப்பி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா அப்படியே நடுவில் வந்து நல்லா உப்பி வர ஆரம்பிச்சிருச்சு. இது காரணம் வந்து என்னென்னா மைதா மாவு கூட நம்ம சூடு பண்ணி நெய்யை ஊற்றிருக்கிறோம். அதனால் வந்து நல்லா உப்பி வர ஆரம்பிக்குது. எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா எண்ணெய் வடிட்டோம். சுவையான பாசிப்பருப்பு கச்சோரி ரெடி. நான் பாசிப்பருப்பு கச்சோரி எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட எடுத்துக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். சிற்றின்பம் வெக்கி அறநல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர். சிறிய இன்பத்திற்கு ஆசை கொண்டு தீய செயல்களை பேரின்பம் அடைய விரும்புபவர்கள் செய்ய மாட்டார்கள்.